வகையில் இப்போ இந்த கேக்லாம் வந்து வெள்ளைக்காரனோடதா இருந்திருந்தாலும் அது வந்து ஒரு ஸ்டேட்டஸோட சிம்பிளா மாறிடுச்சு. நான் தான் சொன்னேன் இல்லையா, காலோனியல் மைண்ட் செட் நமக்குள்ள இருக்கறனால கேக் வச்சு வெட்டி நம்ம வந்து கொண்டாடினாதான் பர்த்டே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு மைண்ட் செட் வந்து வந்துட்டதுனாலையும் இந்த சக்கரை வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சப்ஷன் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. நிறைய பேர் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். என்ன ரீசன் சயின்டிபிக்கா அப்படின்னா, இயற்கையிலேயே அந்த வளர்ற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் கிரேவிங்ஸ் அப்படின்றது இருக்கும். இனிப்பை வந்து சாப்பிடணும் அப்படின்ற அந்த உணர்வு வந்து குழந்தைங்களுக்கு நிறைய இருக்கும். அதனால தான் குழந்தைங்க வந்துட்டு காரத்தை அதிகமாக சாப்பிட்றத விட இனிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க. ரீசன் வந்து என்ன அப்படின்னா, இனிப்பு அப்படின்றது குளுக்கோஸ். நீங்கள் அதில் உள்ள போய் மாலிகுள்ள பார்த்தீங்கன்னா குளுக்கோஸாக இருக்கும். அப்போ குளுக்கோஸ் வந்து எதுனா எனர்ஜிக்கு வரும், இன்ஸ்டன்ட்டாக எனர்ஜிக்கு. அவங்க வந்து துடிப்பாக விளையாடுவாங்க, குட்டி பசங்களாம் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி விளையாண்டுட்டு இருப்பானுங்க. அப்போ அதுக்கு வந்து அந்த உடலோட வளர்ச்சிக்கும் வந்து வேணும். அந்த புரோட்டீன் வந்து ஒழுங்காக வேலை செய்யறதுக்கு, புரோட்டீன் உடம்பு நல்லா க்ரோ ஆகிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு வேணும் அப்படின்றதுனால அவங்க முன்னாடி காலத்துல எல்லாம் இந்த தேன், பழங்கள் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு. பட் இந்த இது ரீப்ளேஸ் பண்றதுக்காக இந்த பேக்கரி வந்த உடனே எல்லாம் ஸ்வீட்டு, சாக்லேட்டு இந்த எல்லாமே இன்ட்ரடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெள்ளைக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஒரு பிளாக்கான ஒரு சாக்லேட்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான். சரிங்களா, ப்ரௌன் சாக்லேட்டு, பிளாக் சாக்லேட்டு, இந்த மாதிரிலாம் வந்து ஒயிட் சாக்லேட்டு இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான். அதுல வந்து அந்த ரெண்டாவது சயின்டிஃபிக்கா பார்க்கும்போது இந்த இனிப்பு அப்படின்றது என்னன்னா ஒரு ப்ரிசர்வேட்டிவ். சரிங்களா, இப்போ வந்து நெல்லிக்காய் இருக்குல்ல, நெல்லிக்காயை பார்த்தீங்கன்னா தேனில் ஊற வச்சு நெல்லிக்காய்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் ஊற வைக்கிறாங்கன்னா தேன் அப்படின்றது கெட்டு போகாது. அப்போ ஒருவேளை அதுக்குள்ளே போடும்போது இனிப்போட பிஹெச் லெவல் வந்து வேறையா இருக்கும். அப்போ அந்த பிஹெச்ல வந்து பாக்டீரியா வந்து ஒட்டாது அப்படின்றதுனால நம்ம தேன் மிட்டாய் செய்கிறோம். தேன் மிட்டாயில் ஏன் வந்து தேன் இருக்கு அப்படின்னா அந்த மிட்டாய் ரொம்ப நாளாக கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த சர்க்கரை இனிப்புத்தன்மைக்காக நம்ம தேன் மிட்டாய் வாங்குறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுல ரெண்டாவது தேன் மிட்டாய்க்குள்ள ஒரிஜினலா இருக்கிற தேன் தானே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு காலத்துல அப்படி மிட்டாய் பண்ணாங்க. ஆனா தேனு வந்து எங்க எங்க போய் கிடைக்கிறது? ஸோ அப்போ அது எல்லாத்துக்கும் ஒரு அருமருந்தா. சரிங்களா, எப்படி உங்க பிலிம்ஸ் பாஸ் பண்றதுக்கு ஒரு அருமருந்தா டிரான்சென்டிங் பிலிம்ஸ் இருக்குதோ, அது எல்லா பிரச்சனைக்கும் அதே மாதிரி எல்லா இதுக்கும் இந்த ஒயிட் சுகர் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருச்சு. கிரைண்டு சுகர் அப்படின்றது வர ஆரம்பிச்சது. அப்போ இது வர ஆரம்பிச்சதுனால பேக்கரியோட அளவு வந்து அதிகமாயிடுது. புரியுதுங்களா, இந்த கனெக்டிவிட்டி எல்லாமே புரியுதா? ஸோ இந்த இதெல்லாமே சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக வந்துருச்சு. ஆனால் அதெல்லாம் சாப்பிட்டுவிட்டு நம்மளால் அப்படியே உட்காந்துட்டே இருக்கனால அந்த டிசீஸ் அப்படின்றது வர ஆரம்பிச்சு, லைஃப் ஸ்டைல் பேர்டன் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம். ஓகே. ஸோ அடுத்து இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கரும்பு. சரி, இப்போ கரும்பு வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்போ கரும்பு விவசாயம் வந்து தண்ணி நிறைய வேணும். நல்லா புரிஞ்சுங்க, தண்ணி நிறைய வேணும். அப்போ தண்ணி நிறைய வேணும்னா கிரவுண்ட் வாட்டரை எடுத்து நம்ம வயலில் வந்து கொடுக்கணும். அப்போ ஏற்கனவே சொன்ன எலக்ட்ரிசிட்டி கொடுத்தாச்சு, பம்பு கொடுத்தாச்சு. அப்படிங்கும்போது ஆன் பண்ணால் போதும், அது பாட்டுக்கு தண்ணி பாய்ச்சிக்கும். ரெண்டாவது, அந்த கரும்பு விவசாயம் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் லாபம் தரக்கூடியதா. ஏன்னா சர்க்கரையோட கன்சப்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கனால, அதோட டிமாண்ட் மார்க்கெட்டில் இருக்கனால நிறைய பேர் கரும்பு வந்து விளைவிக்க ஆரம்பிச்சாங்க. மற்ற கிராப்லாம் ஓரம் கட்டிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ அது கிரவுண்ட் வாட்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுச்சு. சரிங்களா, ஒரு மோனோ கிராப்பிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணுச்சு. இது எங்கே கரும்பு நல்லா விளையும் அப்படின்னா, நல்லா மழை பெய்யுற இடத்துல நல்லா விளையும். அப்போ மழை பெய்யுற இடம் நேச்சுரலாகவே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலயாவோட ஃபுட்ஹில் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ். இப்போ இந்த வெஸ்டர்ன் காட்ஸோட ஓரத்தில் எல்லாமே வந்து கரும்பு பயிரிடக்கூடிய அந்த சீதோஷ்ண நிலைன்னு சொல்லக்கூடிய கிளைமேட் வந்து இருந்தனால அங்கே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த பகுதிகள் எல்லாமே யானை இருக்கக்கூடிய இடம். புரியுதுங்களா? அதாவது காட்டை அழிச்சு டீஃபாரஸ்டேஷன் பண்ணி யானை யானையெல்லாம் உள்ளுக்குள்ள ஓட விட்டாங்க. காட்டுக்குள்ள இன்னும் கொஞ்சம் காட்டை கொஞ்சம் நெருக்கிட்டாங்க. காட்டோட சைஸை வந்து சின்னது பண்ணிட்டாங்க. விளைநிலத்தை வந்து அதிகப்படுத்திட்டாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரும்பு விவசாயமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாழைத்தாறு விவசாயமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாழை பிகம் தி பார்ட். நிறைய இந்த பஞ்சாமிர்தம் இந்த மாதிரியான ஃபுட்டுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சு. தண்ணி வந்து அப்யூண்டண்டா இருக்கிறனால பஞ்சம் கிடையாது. அப்படிங்கும் போது அதுவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஓரமா நார்த் இந்தியாவில் இது மாதிரி வாட்டர் இன்டென்சிவ். ஏன்னா வாட்டர் தான் கிடைக்குது. தண்ணி இதில் கிடைக்கலன்னா நீங்கள் பூமியில இருந்து எடுத்துக்கிற அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி வந்து வளர்ந்துருச்சு. அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த யானைகள் இருக்கு இல்லையா, யானைகள் வந்து அதை சாப்பிட்றதுக்காக வந்து காட்டுக்குள்ள இருந்து இதுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா, ஏன்னா அது அது இடமும் கம்மியாயிடுச்சுன்னா எங்கே போகும் சாப்பிட்றதுக்கு? நிறைய கூட்டமாக இருக்குதுன்ற போது பக்கத்தில் வந்து கரும்பை கடிச்சிட்டு அது பாட்டுக்கு நல்லா கரும்பை கடிச்சிருச்சுன்னா அதுக்கு எனர்ஜி குளுக்கோஸ் நேரடியாக போயிடுது. அப்போ நல்லா இதாக இருக்கும். அது ஏற்கனவே வேற ஓடும். ஸோ இப்போ இதை சாப்பிட்டுட்டு இன்னும் நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த காற்றோட ஓரல பெரிஃபரல் ஏரியாஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட்ல இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இமேஜின் பண்ண முடியுதா? ஸோ அப்போ
மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு. ஏன்னா காடுகளுடைய அளவு வந்து கம்மியாயிட்டே போனதுனால. சரிங்களா? இப்போ இது இந்தியாவில் வந்து ஒரு பக்கம் பாப்புலேஷன் அதிகமாகிட்டு இருக்கு. அந்த பாப்புலேஷனோட அந்த ஃபுட் பேட்டர்ன் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கடைசி ஒரு 10 நாளில் நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்ருப்பீங்க, எவ்வளோ ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட் சாப்பிட்ருப்பீங்க. இமேஜின் பண்ணுங்க, கடைசி 10 நாளில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மத்தியில் போய் யோசிச்சு பாருங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் இது நீங்கள் டிமாண்ட் வைக்கிறீங்கன்ற போது சப்ளை அங்கேருந்து கிடைக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல கரும்பு விளைவிக்கிறவங்கன்றது இருக்கு தான் செய்யுது. ஸோ அப்போ அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட்ன்றது ஒரு பக்கம் ஒரு சுழற்சியாக வந்ததுனால இதை வந்து ஒரு கமர்ஷியல் கிராப்பாக நம்ம இந்தியாவில் பயிர் பண்ணுறோம். அப்போ எதை எடுத்தாலும் வந்து ஸ்வீட்டடு கொண்டாடுன்ற ஒரு மனநிலை வந்து வந்துருச்சு, கலாச்சாரம். சரிங்களா? அப்படிங்கிறதுனாலையும் இப்போ இந்தியாவில் இந்த மாதிரி ப்ரிசர்வ்டு ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப ஃபுட் ப்ராசஸிங் வேல்யூ ஆட் பண்ணுறது. சரிங்களா? நிறைய வெரைட்டியான நம்ம ஊரில் நிறைய கலாச்சாரம். நம்ம சிங்கப்பூர் மாதிரி ஒரு சிங்கிள் நாடு கிடையாது. நம்ம அதுவும் டெமோக்ரஸி வேற. இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ ட்ரைபல் குரூப் இருப்பாங்க, எவ்வளோ மக்கள், எவ்வளோ மொழி, அப்போ எவ்வளோ பொருள்கள் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு அதெல்லாம் ரிப்ளேஸ் பண்ணிட்டு இந்த சுகர் பேஸ்டு ஃபுட்டு, பேக்கரி ஐட்டம்லாம் வந்துருச்சு அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அது அப்படியே வேரூன்றிருச்சு. சரிங்களா? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, லாஸ்ட் ஒரு 10 டேஸாக எவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு. இட் இஸ் a bitter truth. அப்படியா? நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் இட் இஸ் a bitter truth only. ஓகே. உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் விடையளிக்கும் ஒரே இடம் சிவில்னஸ் ஐஏஎஸ் அகாடமி. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. எஸ். அடுத்து, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதான் சுகர் கேன் வந்து இந்த மாதிரி இருக்கா, ஹை ஈல்டிங் கிராப்பு யூஸ்டு ஃபார் சுகர் எத்தனால் இந்த மாதிரி இருக்கு. அடுத்து வந்து காட்டன். சரிங்களா? நாளைக்கு காட்டன். சரிங்களா? காட்டன் வந்து கமர்ஷியல் கிராப்பு. இது குஜராத், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, பஞ்சாப் இதுல எல்லாம் விளைவிக்கிறாங்க. கருப்பு இதில் விளைவிக்கிறாங்க. கருப்பு மண்ணில் விளைவிச்சாலும் அது வந்து பாருங்க வெள்ளையா இருக்குது. சரிங்களா? ஆமாம். இட்ஸ் ரெக்வயர்ஸ் ஹை டெம்பரேச்சர். இயற்கையோட இதே அதாங்க. இயற்கையை வந்து நீங்கள் வந்து அதை வந்து என்றைக்குமே இயற்கை நேச்சர் அப்படின்னா அதுக்கு சினானிம்ஸ் வந்து நான் ஒண்டர் அப்படிமே. நேச்சர் இஸ் அ ஒண்டர். அது எர்த்குவாக்கு, சுனாமி எதை கொண்டு வந்தாலும் அது ஒண்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் இந்த இந்த பிளானட்ல நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு டிசைனில் நம்ம இருக்கிறோம். நமக்கு இந்த மாதிரி 5 விரல் இருக்கு, 10 விரல் இருக்கு, முகம், கை, கால் இதெல்லாமே ஒரு டிசைன் தான். நேச்சுரலே ஒரு பெரிய டிசைன். இதில் வந்து நம்ம அதை அதை வந்து அதை அதை ரொம்ப நுணுக்கமாக அணுகி, ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை நினச்சி நமக்கு வந்து சந்தோஷப்படுறதுக்கே நமக்கு வாழ்நாள் பத்தாது. அதை விட்டுட்டு எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, இது இல்லையே, இது இல்லையேன்ற மாதிரி மைண்டெல்லாம் போகக்கூடாது. தானா நீங்கள் இன்புட்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களோட கண்டிப்பாக ஒரு கோல்னு வச்சுருப்பீங்க. அந்த கோலை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக போங்க. இந்த இயற்கையை வந்து உங்களை டிசைன் பண்ணும், எவால்வ் பண்ணும். புரியுதா? அதனால தான் அப்படி சொல்கிறது. ஓகே. ரைட். ஓகே. இந்த காட்டன் எடுத்துக்கங்களேன். காட்டன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்படின்னா நம்ம ஊரில் அது வந்து ஒரு ஃபைபர் கிராப்பு. சரிங்களா? இப்போ வந்து நிறைய ட்ரெஸ்ஸு அப்படின்றது ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவு, உடை. சரிங்களா? இந்த உடை அப்படின்றது ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டிக்கு உடை அப்படின்றது. இப்போ சென்டினல்கிட்ட போயிட்டு நீங்கள் அதை விற்க முடியாது. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து அந்த உடை அப்படின்றது ஒரு அவசியம் அப்படின்றதுனால இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உடை அப்படின்றது ஒரு கௌரவத்தின் அடையாளமாக மாறிடுச்சு. மதிப்புக்குரியவர்களுக்கு. ஓகே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஒரு இது வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ உடையில வந்து நம்ம வித்தியாசப்படுத்திக்க நினைக்கிறோம். சரிங்களா? நான் வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், இப்படி இந்த மாதிரி நம்ம வித்தியாசப்படுத்திக்க நம்ம நினைக்கிறோம். அதை வந்து மற்றவங்கள வந்து பார்க்கணும், மற்றவங்க வந்து நம்மளை பார்க்கணும், நம்மளை வந்து அட்மையர் பண்ணணும், நம்மளை பார்த்து சந்தோஷமா இருக்கணும். அப்படின்றத நம்ம நினச்சி தான் ட்ரெஸ்ஸு ஒரு 100 செட்டுக்கு மேலே ட்ரெஸ் வச்சிருக்கிறது. ஓகேவா? நம்ம ஆளுங்க பார்த்தோம்னா, டேய் இங்க வா, இந்த ட்ரெஸ்லாம் எங்கேருந்து பிடிக்கிற அப்படின்ற மாதிரி இருக்கும். இருக்கிற நான் 2 கையை 2 காலை வச்சுக்கிட்டு. சரிங்களா? இவனுங்க பண்ணாத சேட்டை கிடையாது. ஓகே. அந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸு அப்படின்றது ஒரு இதாக மாறி போச்சு.
ஏன்னா அந்த காலத்துல இப்பயும் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது கல்யாணம் காது குத்து இந்த மாதிரி மக்களுடைய இணைஞ்ச எல்லா எந்த இதா இருந்தாலும் சரி, உடை அப்படின்றது வித்தியாசப்படுத்தும். மணமகன் மணமகளுக்கு ஒரு உடை, சொந்தக்காரங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாத்துக்கும் உடை,